ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு மாவு எதுவும் சேர்க்காம ஹோட்டல் ஸ்டைல் டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கர் அல்லது சட்டியில் ஒரு பெரிய வெங்காயம் 3/4 கப் இருக்கு. ஒரு பெரிய சைஸ் தக்காளி கப் அளவில் 3/4 கப் இருக்கு. ஒரு உருளைக்கிழங்கு 1 கப், 5-6 பல் பூண்டு, 1 அல்லது 2 பச்சை மிளகாய், 2 அல்லது 3 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 கப் அளவு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி 2லேருந்து 3 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் ப்ரெஷர் இறங்குனதுக்கு அப்புறமா திறந்து மசிச்சு விட்டுடலாம். ரொம்ப மசிச்சிடக்கூடாது, அங்கங்கே குறக்குறப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு, தேவையான அளவு தண்ணி, 3 கப் அளவு தண்ணி. இந்த சாம்பார் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். 2லேருந்து 3 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தாளிக்க 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, 2 மிளகாய் வத்தல், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. தாளிப்பை சாம்பாரில் சேர்த்து கடைசியாக கொஞ்சம் மல்லிலை. இதே மாதிரி தாளிச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, பூரியோட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.